நீங்க காதலிக்கிறதுக்குள்ள அவங்க வேறொருத்தருக்கு சொந்தமா ஆகிட்டாங்களா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக. கார்த்திக் மற்றும் நிலா ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்தார்கள். கார்த்திக் தினமும் நிலாவை கிண்டல் பண்ணுவான். சண்டை போட்டாலும் ஒருவரை ஒருவர் தேடாமல் இருக்க முடியவில்லை. அதனால்தான் நிலா அடிக்கடி அவனை பிளாக் பண்ணுவா. ஆனா அடுத்த நாளே அன்பிளாக் பண்ணுவா, மீண்டும் பேசுவா. கார்த்திக்கிற்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்தது. நான் போறேன் என்றான் கார்த்திக். குட், இனிமே நிம்மதியா இருப்ப. ஆனால் அது அவள் சொன்ன மிகப்பெரிய பொய். நாட்கள் கடந்தது. கார்த்திக்கின் மெசேஜஸ் வரவில்லை. அப்போதுதான் அவள் அவனை தேட ஆரம்பித்தாள். 1 வருடம் கழித்து கார்த்திக் இந்தியா திரும்பி வந்தான். அதை கேட்டதும் நிலா அவனை பார்க்க ஓடினாள். அவனை பார்த்ததும் அவள் இதயம் உடைந்தது. ஏனென்றால் அவன் கையில் கல்யாண அழைப்பிதழ் இருந்தது. ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. நல்ல வேலை, நீ என்ன லவ் பண்ணல. பண்ணிருந்தா இப்போ எனக்கு ரொம்ப கில்ட்டா இருந்திருக்கும். ஓகே, பாய். வால்பேப்பர்ல இன்னும் கார்த்திக்கின் போட்டோ தான் இருந்தது. நீ இன்னும் அவனை மறக்கலையா என்று தோழி கேட்டாள். 2 வருடங்கள் கடந்துவிட்டன. ஆனா நிலாவால் மட்டும் அவனை மறக்க முடியவில்லை. சில பேர் நம்ம வாழ்க்கையில இல்லாம போயிடலாம், ஆனா நம்ம மனசுல இருந்து போக மாட்டாங்க. உங்களுக்கும் இப்படி ஒரு நினைவு இருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு தூரம் கூடவே வந்ததுக்கு நன்றி. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட சந்திப்போம். டடா.